ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கு அப்புறமா நடந்த போஸ்டரால என்ன நடந்திருக்குன்றத பார்த்துருவோம். இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் கொடுக்கல, மேட்சஸ் நிறையவே கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதர்வைஸ் இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சுன்றதையும் பார்த்துருவோம். அண்ட் ஆல்சோ வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, அதுக்கான டேப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸ்பாய்லர் இல்லாம என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீடா வந்து சொல்லியிருப்பேன். ஸ்பாய்லர் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பா சொல்ற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீடா புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்கு அப்புறமா கேட்குறேன், நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ நிறையவே போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் ஐக்கான் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் ஆகுது. ரைட், இப்போ நம்ம கரண்டா செக்மெண்ட்ஸ்குள்ள மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவோட வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. இந்த டேப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபைங் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஒயிட் சிக்ஸுக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ ஜானி கேர்கனும் இவங்க டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபேக்ஸனுக்கு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ரெஃபினிக்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளோட டிஃபனி ஸ்டாட்டனும் ஜேட் கேர்கனும் ஒரு சில ப்ரோமோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆட்ரூத் அப்கமிங் என்ன மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்டும் ஜிமியஸோ டாக் டீமா இணைஞ்சு நம்மளுடைய சோலோ சிகோ அண்ட் ஆல்சோ ஜேசி மெட்ரோ கூட மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட் ஸ்பாய்லர் வீடியோல போடுறேன். இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் மேலோட்டமா சொல்லிட்டு ஸ்பாய்லர் ஃபீல் அதனால गाइस அண்ட் ஆல்சோ ரெண்டு பிக் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க, ஈவினிங் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க மறக்காம நம்ம சேனல்ல ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ரா ரிலேட்டட் பார்த்தல. ஸோ மொத்த ராமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்றாங்க. கிக் ஆஃப் பண்ண நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்கே கால் அப் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேருக்கான ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜேசி ஜேனும் ஜார்னி கிரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா விமன் சாம்பியன்ஷிப்காக எவல்யூஷன் பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அடுத்த டைட்டில் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ்க்கும் டாமினிக் மிஸ்டரிக்குமான ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக ஃபைட் பண்ண வேண்டியது, பட் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர்ல யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சவுதி போக மாட்டேன்ற மாதிரி பயந்துட்டானுங்க போல, யாருன்றது தெரியல. அண்ட் ஆல்சோ இதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரி என்ன சொல்றாங்க, எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு பாரு, இந்த மெடிக்கல் ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காரு. அதாவது வந்து நம்மளுடைய ஜட்மெண்ட் நியூ டேக்மான WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஷாக்கிங்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ இங்க அந்த நியூ டே டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சு பெருசா எந்த இதுவும் பண்ணல, பட் இருந்தாலும் இப்போ ஜட்மெண்ட் கையில கொடுத்தது ஒரு விதமான நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். மென்ஸ்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப், உமன்ஸ்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேசன் வாலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. குறிப்பா வந்து நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா லேட்டர்ல நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய லைரா வெல்கிறையோ ஒரு சில சண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவோம், அதுல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றவங்க ஸோ விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் ஆவீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜ்ல நம்மளுடைய சாட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் மெடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, இந்த இடத்துல எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, இதனால நம்ம டீம் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் குறையக்கூடாது, நமக்கு மறுபடியும் டாமினேட் பண்ண வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சொன்னது மட்டும் தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல எல் கிராண்டோ அமெரிக்கானா வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அது எல் கிராண்டோ அமெரிக்கான சாட் கேபிள் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லுட்விக் கேசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்மளுடைய லுட்விக் கேசர் தான் அந்த மாஸ்க் பின்னாடி இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பேக் ஸ்டேஜ்ல ஃபின்பாலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கிட்டே நிக்கால் டிகிஸ் கிட்டேயும் போய் பேசுறாரு. இப்போ அந்த லியூ மார்கன் இன்ஜுரியா இருக்காங்க, அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளுடைய ராக்சன் பெரஸ் இருப்பாங்க. ராக்சன் பெரஸ் சாம்பியனா இருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் லியூ மார்கன் பதிலாக டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு ரெண்டு ஜெனரல் மேனேஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணிக்கிறாங்க. லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபின்பாலர் ஜட்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. பட் இருந்தாலும் ரெக்குல் ராட்ரிகஸ்க்கு இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரூசேவுக்கும் ஷேமஸ்க்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல எல்லாம் இருந்திருந்தாங்க. அதன் வைஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் மேட்ச் ஆவரேஜாவே முடிச்சிட்டாங்க. இது வந்து ரூசேவ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ எவல்யூஷன் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ராயல் நடக்க போது அதுல வின் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே கிளாஷ் இன் தி பாரிஸ்ல ஒரு டைட்டில் ஸ்லாட் எடுப்பாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்க்காக ஐவின் இல்லே ஸ்டெஃப்னி வாக்கரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணி. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜ் ஃபீவர் நீங்க 1 செகண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கு, கெரியன் கஸ்க்கும் செமிசைனுக்கும் போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் பேக் ஸ்டேஜ் ஃபீவர் போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE இருந்து அதுக்கப்புறமா தான் ஒரு பேங்கரான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றாங்க. நம்மளோட வேலைவே சாம்பியன் குந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. குந்தர் வந்து நம்மளுடைய கோல்ட்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவென்ட்காக அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கோல்ட்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டா இருக்காருல்ல. ஸோ அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியர் எண்டிங் பண்ண போறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஷாக்கிங்
இங்கிலீஷ் செத்ரான்ஸ் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்றாங்க. செத்ரான்ஸ் மணி இந்த பக்கம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்டப்ஸ் போடுற மாதிரி மணி இந்த பக்கம் கெட்டப் போட்டுக்கிட்டு இருக்காரு. செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல எனக்கு சிஎம் பங்க் வின் பண்ண மாட்டான்றது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். இப்போ ரிங் காரணம் நான் எந்த சாம்பியன் மேல கேஷ் இன் பண்ணும்ன்றத ஃபோக்கஸ்ல இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்றாரு. சிஎம் பங்க் இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாம நம்மளுடைய செத்ரான்ஸ் பயங்கரமாவே அட்டாக் பண்றாரு. குந்தர் இதுல ஜாயின் ஆகலான்னு வராரு. பட் இருந்தாலும் குந்தரை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டு சிஎம் பங்க் இது என்னோட பிசினஸ் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரௌட் ஆண்டா வந்து பாத்தீங்கன்னா ஏறி போயிறாரு. பட் இருந்தாலும் இவருக்கு பேர்த்தால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லை நைட் பாத்தீங்கன்னா இருக்காரு. எல்லை நைட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டா நம்மளுடைய செத்ரான்ஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த ராக் அப்புறமா வந்து கன்ஃபர்ம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய செத்ரான்ஸ்க்கும் எல்லை நைட்மான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்ன்றத, அதுவும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல நடக்கும். ஜூலை 13 அப்ப நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல நடக்கும்ன்றத கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல நம்மளுடைய சிஎம் பங்கும் எல்லை நைட்டும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லை நைட் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறமா தான் நான் தான் பாத்துக்கறணும், எனக்கு அவனுக்கு தான் மேட்ச் இருக்கு, இந்த ஃபியூல நீ தலையிடாதன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லை நைட் சிஎம் பங்க் கிட்ட சொல்லிடுறாரு. பேலிக்கும் லைராவில் கரியாகுமான நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் டிரால முடிஞ்சது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பின் ஃபாலோ போட்டு விட்டுருக்காங்க. இது என்னடா டிசிஷன் கொடுத்தீங்கன்ற மாதிரி ஃபைனலா பிரான் பிரேக்கர் டீமுக்கும் நம்மளுடைய சமிசைன் பென்டாங்கான டீம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ஜே ஊசோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமிசைனையும் பென்டாவையும் காப்பாத்துற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சு கடைசியா இந்த வாரம் ரா வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிருந்தாங்க. இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல்ல ஸ்டே பண்ணிருங்க. அந்த ஆல்சோ ஸ்டேஸ்